அம்மா தூங்கும் போது பூச்சி மருந்து தூங்குறா சார். எங்க அம்மா தலைமையில தூங்கும் போதா? ஆமா சார். ஏமா சார் அவர்தான் சார் சொன்னாரு என்னன்னு? எங்க அம்மா ஒரு வாயில்லாத பூச்சி ஏமா நடிக்கிறேன் சார். அவரை ஏன் அடிச்சேன்னு நான் உங்ககிட்ட சொன்னா நீங்களே உள்ள ரூம் கூட்டி போய் குமுறு குமுறு குமுறுவீங்க சார். அப்படியா? என்ன கேட்க என்ன சொல்லுங்க சார். என் பேர் மைதிலி. நான் நாயுடு. சார் தூங்கும்போது என் பேர் சொல்லாம ஐ லவ் யூ அஞ்சலா, ஐ லவ் யூ அஞ்சலா அப்படின்னு யார் பேரையும் பெறாதீங்க சார். யாரு அது என் சக்கரட்டி அஞ்சலா பழம் போட்டேன் சார். தப்பே இல்லை. ஏன் இவ்வளவு அழகான பொண்டாட்டி தூக்கத்துல உனக்கு அர்த்தம் பொண்டாட்டி பேரு? மட்டுமா சார்? ஏதோ தூக்கத்துல கழுத்து ஸ்லிப் பண்ணி சொல்லிட்டேன். தூக்கத்துல கூட டக்கு ஸ்லிப் ஆகுதா? சார் இவன் என்ன பண்ணா தெரியுமா சார்? நான் இவன் தொல்லை தாங்க முடியல டாக்டர் கிட்ட போனேன் சார். டாக்டர் சொன்னாரு என்ன பண்ணுதுன்னாரு. இந்த படுபாவியால் எனக்கு தூக்கமே வரல டாக்டர்னு சொன்னேன். ஒரு 4 தூக்க மாத்திரை கொடுத்தாரு சார். எனக்கு 2 நாள் போட்டேன். 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்கா தூங்கிட்டேன். போடாம என்ன பண்ணா ராத்திரி 12 மணிக்கு என்னை ஏற்று தூக்க மாத்திரை போடாம தூங்குறீங்களே நம்ம போட்டுக்கிறேன். சார் அது மட்டுமா ஆபீஸ் டெனோ இருக்காங்க ஜூலி என்னால இந்த மனுஷனோட வாழ முடியாது. இவங்கிட்ட என்னால வர முடியாது சார். எங்க கையில சொல்லிட்டு எல்லாம் புரிஞ்சுக்கணும். எங்க வக்கீல் சார் வரட்டும். நான் ஒன்னொன்னா வச்சுக்கிறேன். வக்கீல் சார் வரட்டுமா? அப்ப நீங்க குமஸ்தாவா? ஏன்பா உங்களுக்கு குமாஸ்தானா அவ்வளவு கேவலமா இருக்கா? இல்ல சார், வக்கீல் கிட்ட சொன்னா ஸ்ட்ரெயிட்டா எங்க கேஸ் மூவ் ஆகி உடனே ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். அதுக்காக ஆமா சார். அது மாதிரி தான்ப்பா. வக்கீல் அப்படின்னு சொன்னா குமாஸ்தாங்க நாங்களாம் அர்ச்சகர் மாதிரி அவங்க தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எங்க வக்கீலுக்கு போய் சொல்லுவோம். அதை அவர் பரிசீலனை பண்ணி கோர்ட்ல போய் வாதாடுறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும். ஏன் சார்? அப்போ நீங்க சொல்லலைன்னா அவங்க எங்க கேஸ மறந்துடுவாங்க. அவருக்கு எவ்வளவு கேஸ் இருக்கியா அதெல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. அதுக்குதான் நாங்க இருக்கோம். எந்தெந்த கோர்ட்ல எந்தெந்த நீதிபதி கிட்ட எந்த மாதிரி கேஸ் வருது இவங்க எப்படி எல்லாம் நாங்களே எடுத்து சொல்லுவோம். அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினாதான் அவங்க அந்தந்த கேஸ் அந்தந்த நேரத்தில் போய் அங்க வாதாடி கணவனுக்கும் முக்கியங்கிற விஷயத்த ஒரு 4 வரியில தெளிவா சொல்லி எங்க மனசை மாத்திட்டீங்க சார். சார் என் மனைவியோட அவசியம் எனக்கு தேவை சார். எனக்கு டைவர்ஸ் வேணாம் சார். எனக்கும் வேண்டாம் சார். நான் என் கணவரோட சேர்ந்து வாழ்றேன் சார். வெரி குட் நாயுடு, வெரி குட். இப்படிதான் இருக்கணும். 2 குடும்பத்தை ஒண்ணாக்கிட்டீங்க. வெரி குட், வெரி குட். சார் இவ்வளவு நேரம் நாங்க இவரை
நாட்டியம் நாடகம் மட்டும்தாங்க விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாடனுமான் தன்மையார் கண்ணில் பொழிவு விநாயகனே வினை தீர்ப்பவனே வேத முகத்தோனே ஞான முதல்வனே தரணம் ஐயப்ப என் சுவாமியே சரணம் ஐயப்பா மாமலை சபரியிலே மணிகள் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகள் சன்னிதானம் மாபெரும் 18 படி மீது விளங்கிடும் சன்னிதானம் விதியையும் மாற்றி வைக்கும் அந்த வீரனின் சன்னிதானம் நம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் அவனி எல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் நாகரின் சன்னிதானம் தேவாலயம் அல்லாவின் பள்ளிவாசல் இயேசுவின் தேவாலயம் நாளெல்லாம் நம்மை என்றும் கட்டி காக்கும் சன்னிதானம் மாளிகை புறத்தம்மனின் முனும் கவர் சன்னிதானம் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் நமக்கு நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் மாமலை சபரியிலே முனிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை ஊராவிருத்தார் உலகம் பழித்தார் உதவும் கோவில் மணி ஓசை ஊராவிருத்தார் உலகம் பழித்தார் உதவும் கோவில் மணி ஓசை தாயார் வடிவில் தோவி அணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணி ஓசை உருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணி ஓசை அண்ணா அண்ணா என்போர் குரலில் அடங்கும் ஓசை மணி ஓசை இது ஆசை குரலோசை அவன் நன்பினை காட்டும் மணி ஓசை இது ஆசை கிழவன் குரலோசை அவன் நன்பினை காட்டும் மணி ஓசை ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் ஓசை. இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பளித்த தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து நீதியரசர்களுக்கும் மற்றபடி என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி திரு
Justice K.N. Basha is known for his gentleness and judgments laced with humanitarian flavor. Sir, I request you to distribute the checks to these children. Yes, sir. Kirtana. Please give them a big hand. Motivation is also in the form of an applause. Ajit Kumar. V. Jeevita. K. Aishwarya. N. Sukanya. P. Satish Kumar. R. Sudarshan. V. Jayashree. M. Sri Harish. Hanira Fatima. Yes, Motiram. K. Rakesh. Mr. Subbaya, a senior lawyer, is known for his quiet, polite and gentle mannerisms. I request you, sir, to say a few words on this occasion. Honorable Judges of the Supreme Court, High Court, senior members of the Bar, Solicitor General, Advocate General, and my colleagues in the Bar, and my good friends, advocate class, and their family members. It is a unique honor done to me by the President of our Advocate Clerks Association, obviously for the simple reason. He joined my office somewhere 25 years back. You know, it is very difficult for an advocate clerk to survive with the advocate. First he joined. He joined me in the year 1990 as my clerk. He continues to be so. In fact, I am not here to say anything about my clerk, Mr. Venkateswara Rao, but the achievement he has made for this association. Nearly for the past 46 years, I am practicing in this court. But how many of you know that there is an advocate clerk, there is an association that too has got a lifetime of more than 100 years as on today. So what was not known as an association, now everyone knows, at least for the past 5 years, I can say, because it is only on account of the presence of Venkateswara Rao in the association, later becoming an office bearer. And he has pulled this association like anything. What the association could not do for more than 95 years, now he has made it in the 5 years, at least the last 2 years. He has brought out several programs and welfare schemes to its members. He has augmented the income of the association, which was nil, with the help of the learned judges of this court. Now, he is one among the pillars of the association is one among the pillars of this High Court, has got more than 150 years of reputation. I know, because the way in which he has is serving me in my office for the past 20 years, 23 years. But unfortunately, I may not have his services as my clerk after 2 years.
because he is not qualified to become the Members Advocate Association, Advocate Clerk Association for the reason he will be becoming an advocate after 2 years, because he is studying in Venkateswara College in the Open University. He is be enrolling as an advocate. Of course, I will be having a good senior, a good junior, but not an advocate clerk. This is how I can present it. I know that there are so many programs, so I don't want to exhaust at this stage, because this is also initial stage. But I can place it on record. The association has come up to this level only on account of the presence of Venkateswara Rao having taken up the task of the postal secretary and the president some 5 years back, and he has made it up. And before he relinquishes his office and disqualifies himself to be the member of the association, again I wish and pray to the God that he will be much doing to the office and to the association as well. With this small note, I am taking leave of you. Thank you very much. Thank you, sir. Women have marked their presence in all spheres, and the clerical community is no exception. Women clerks have now become an integral part of the judicial stand. Women who have made the mark: J. Usha, G. Nalini, Manjula Valli, Kanagavalli, R. Vasanta, D. Kumari. I now request Honorable Justice Dharma Rao to say a few